ஜே பேபி. சரி, நமக்கு இந்த வாரம் மூவிஸ் பெருசாக பெரிய படங்கள்லாம் எதுவும் வரலையே, இந்த படம் வந்திருக்கு, ரிவ்யூ பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் படத்துக்கு போனேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக பல விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன். என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க, ஜே பேபி 10ஓட 11 ஒரு படம் எடுக்க போகிறாங்க, படத்தில் ஊர்வசி மேடம் இருக்காங்க, இப்படி தான் நினச்சேன். பட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இந்த படம் மூலியமாக கிடச்சிது. எதையுமே எதிர்பார்த்து போகலைங்க, சும்மா போவோம், நல்லா இருந்தால் பார்ப்போம், ரிவ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் போனேன். பட்டு ஜே பேபி அப்படிங்கிற ஒருத்தவங்க 2013 படத்தோட லாஸ்ட்டில் கேட்பாங்க. உண்மையுமே அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம அன்றாட அந்த வயசானவங்க ஆனதுக்கப்புறம் லைஃப் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு மனுஷன் குழந்தையா பிறந்து வளர்ந்து மறுபடியும் குழந்தையாவே மாறுறது. அந்த அவங்கள அப்படி குழந்தைய மறுபடியும் மாறுறவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம தான் பொறுப்பு. அதுதான் படத்துடைய இது. வயசானவங்க அப்படின்னாலே என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரியல் லைஃப்ல கோவப்பட்டிருப்பீங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு? சுத்தி இருக்க சரௌண்டிங். அதுதான். ஸோ நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க குழந்தையானதுக்கு அப்புறமே நம்ம பார்த்துக்கணும், பெருசானதுக்கு அப்புறமா. அதுதான் படத்துல சில சீன்ஸ் நெகட்டிவ்ஸ்ன்னு சொன்னா, சில சீன்ஸ் கொஞ்சம் லென்த்தான் இருக்கும். என்னப்பா இந்த சீன் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி நெகட்டிவ்ஸுங்கிறது எனக்கு பெருசா தெரியல. பாசிட்டிவ்ஸ்னா ஊர்வசி மேடம் தமிழ் சினிமா கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய அந்த சூரை போட்டு நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். செம்ம டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ். அது இந்த படத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அவங்களுடைய ஆக்டிங்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுடைய போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பேபி அப்படிங்கிறது ஒரு மெயின் கேரக்டர் படத்துல. பட் செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதாக தராங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தேடி அவங்க அம்மாவை தேடி போவார் இந்த அட்டகத்தி தினேஷ். அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அந்த போர்ஷன்ஸ்லாம் மட்டும். மற்றபடி படத்துல நெகட்டிவ்ஸ் பெருசா இல்லை. கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கறது ஒரு ஒர்த்தான படம் தான். என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 5க்கு 3.8 தரலாம். பரவாயில்லைங்க, நல்ல மூவிஸ் வருது. பட் எத்தனை பேர் கண்டுக்கிட்டீங்கன்னு தெரியல. சிலருக்கு பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலும் கிடைக்கும். அது நம்ம அன்றாடைய வாழ்க்கை முறையை பொறுத்து, நடைமுறையை பொறுத்து தான் இந்த படத்துடைய ரிசல்ட் அமையும். நீங்க ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கவும் சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அன்றாட லைஃப்ல நடக்கிறது தான். வயசானவங்க யாராவது இருந்தால் வீட்டில் கூப்பிட்டு போய்ப்பாங்க, இந்த அவங்க இப்படி கத்துறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு நல்ல மூவி பார்த்த ஒரு ஃபீலும் கிடைக்கும். அதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல மூவி தான்.